அனைத்து உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வணக்கம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல முதல் நாள்ல என்ன நடந்துச்சு வாங்க கடகடன்னு பார்க்கலாம் அப்படின்னு உங்களை கூப்பிடாலும் பார்த்தாக்க என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க கடகடன்னு விக்கெட் தான் போயிடுச்சு. நல்லா ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தாக்க நம்ம டீமோட விக்கெட்ஸ் எல்லாமே போய் 250 ரன் தாண்டதே பெரிய கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை தான் ஆச்சு. ஏன் அப்படின்னாக்க ஜெய்ஸ்வால் மாத்திரம் தான் ஓப்பனிங் அந்த ஃபர்ஸ்ட் பேர்ஷிப்ல கொஞ்சம் நல்லா அடிச்சாரு. மிச்ச எல்லாருமே சொதப்பிட்டாங்க. உதாரணமா ரோஹித் சர்மா 6 ரன், கில்லி டக் அவுட், விராட் கோலி 6 ரன், KL ராகுல் 16 ரன் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் ஒரு 36 ரன் எடுத்தாரு. அதனால என்னாச்சுனாக்க இந்திய அணி 144 ரன்னுக்கு 6 விக்கெட் போயிடுச்சு. இந்த சூழ்நிலை 250 ரன் தாண்டதே பெரிய கஷ்டம் சவால் அப்படிங்கிற நேரத்துல தான் நம்ம மண்ணின் மைந்தர் அஸ்வின் வந்தாப்புல. அதுக்கப்புறம் அவரோட ஜடேஜாவும் சேர்ந்தாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் பேட்டிங் சூப்பராகவே பண்ணாங்க. கொஞ்சம் இல்ல சாரி நல்லாவே பண்ணாங்க. ஜடேஜா வந்து 86 ரன் அடிச்சு களத்துல நிக்கிறாரு. நம்ம தலை அஸ்வின் என்ன பண்ணாங்க 102 ரன் அடிச்சு டெஸ்ட்ல 6வது சதத்தை அடிச்சாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் இந்த மனுஷனை டெஸ்ட் மேட்ச்ல விளையாடவே வைக்காம ரொம்ப குவாலிட்டிஸா நடந்தது உண்மை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் வந்து இன்னைக்கு வந்து இந்திய அணியை 250 சுருடாம கொஞ்சம் நல்ல ஆவரேஜான ஸ்கோருக்கு போகிறதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து அஸ்வின் அடிச்சாரு, ஜடேஜாவும் அடிச்சாரு. இவங்க 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிருக்காங்க. பார்ப்போம் இன்னைக்கு 2வது நாள் ஆட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். 2வது நாள் ஆட்டத்தையும் நாங்கள் அப்டேட் பண்றோம். இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.